ஹே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாம ரொம்பவே சூப்பரான காமெடி த்ரில்லர் கலந்த ஒரு டிராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். டிராமாவை பத்தி சொல்லணும்னா தாறுமாறு தக்காளி சோறா இருக்கும். அப்ப டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோ ஸ்டார்டிங்லயே ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்மளும் ஏதோ தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி மறுபடியும் ஹீரோவை காட்ட நம்மளும் ஒரு பாக்ஸிங் கேம்ல தாறுமாறா அடி வாங்கிட்டு இருக்கான். ஹீரோ ஒவ்வொரு அடி வாங்க வாங்க அந்த ஒவ்வொரு பஞ்சோட வலியும் இப்ப தண்ணிக்குள்ள இருக்கிற ஹீரோக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணா நம்மாலு ஒரு பாத் டப்ல இருந்து எந்திரிக்கிறான். இதெல்லாம் நம்மாலு கண்ட ஒரு கனவு போல. சா, என்ன கேவலமான ஒரு கனவு, இன்னைக்கு நாள் உருப்பட்ட மாதிரி தான் அப்படின்னு நம்மளும் ஆபீஸ் கிளம்புறதுக்காக கார் பார்க்கு கிளம்பி வரான். ஆனாலும் அந்த இடத்துல ஹீரோவோட காரை யாரோ சுக்குநூறா உடைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ பேபிமா யாருமா உனக்கு இப்படி பண்ணது அப்படின்னு நம்மாலும் அவரோட காரை பார்த்து துடிச்சு போயிடுறாரா. டேய், இது எவன் பார்த்த வேலைடா அப்படின்னு ஹீரோவும் கடுப்பாகி நேரா செக்யூரிட்டி ரூமுக்கு போய் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஏய், என்னையா செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்துறீங்க? என் காரை நேத்து நைட்டு எவனோ அடிச்சு போட்டிருக்கான், அது யாருன்னு செக் பண்ணி சொல்லியா அப்படின்னு ஹீரோ கத்த அவங்களும் சிசிடிவி கேமரால என்னதான் நடந்துச்சுன்னு செக் பண்ணி பார்த்தா நேத்து நைட்டு நம்மாலே தான் அவரோட கார் மேல ஏறி அவரோட காரை அடின்னு அடிச்சு நொறுக்கி போட்டிருப்பாரு. இத பாத்துட்டு செக்யூரிட்டி ஆபீசரும், என்ன சார் விளையாடுறீங்களா? நீங்களே உங்க காரை உடைச்சதும் இல்லாம இப்ப வந்து இங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. டேய், இது நானே இல்லடா, நானே எப்படிடா என்னோட காரை டேமேஜ் பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே சரி வேலைக்காவது போவோம் அப்படின்னு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. டேய், எப்படிடா என்னோட காரை நானே உடைப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஹீரோவும் போவ ஹீரோ முன்னாடி ஒரு பொண்ணு வாரா. டேய் பாவி, நீ உருப்பிடுவியா? போயும் உன்னோட ப்ரொமோஷனுக்காக என்னோட பாஸ் அரெஸ்ட் பண்ணிட்டல்ல அப்படின்னு அந்த அம்மா கத்த. இங்க பாருமா, பாத்து பேசு, நான் உன்னோட சீனியர், அது மனசுல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப போக அந்த பொண்ணு ஹீரோவை தூக்கி போட்டு மிதிச்சு போடுது. நம்மளோட இடுப்பு உடஞ்சிரும். அதுக்கப்புறம் கேஷுவல் எழும்பி யாரும் பாக்கலல்ல அப்படின்ட்டு ஆபீஸ்க்குள்ள போன ஹீரோவும், அடி பாவி மவளே, என்னோட இடுப்பு உடைச்சு புட்டியேடி, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு திட்டிக்கிட்டே ஆபீஸ் சொல்லுக்கும் போக அப்படியே சீனை கட் பண்ணா நம்மளும் அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. முன்னாடி இருக்கிறது அவரோட சீனியர் ஆபீசர். நம்மளும் பொலைட்டா போய் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு கை கொடுக்க அவரோட சீனியர் ஆபீசரும், ஏண்டா இங்க கை கொடுக்கவா வந்த அப்படின்னு கேட்க, ஆமா சார், நீங்க சொல்றதும் சரிதான், அப்ப இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ பாக்குற கேஸ் என்னன்னா, ஹீரோவோட சீனியர் ஆபீசர் ஒருத்தர் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. அந்த டைம்ல அவரோட இருந்தது ஹீரோவோட இப்ப இருக்கிற சீனியர் ஆபீசர். அத பத்தி நம்மள இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். சார், அன்னைக்கு என்னதான் சார் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, அன்னைக்கு நைட் என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு பால் அடைஞ்ச பில்டிங்க்கு வர சொன்னா. நானும் அங்க கிளம்பி போனேனா, நான் போன ஒரு 2-3 நிமிஷத்துலயே என்னோட ஃப்ரெண்டு மாடியில இருந்து கீழே விழுந்தான். அந்த இடத்துலயே ஆளு ஸ்பாட் அவுட். நானும் என்னதான் நடந்துச்சுன்னு மேல பார்த்தா மேல ஒருத்தன் நின்றுகிட்டு இருந்தான். ஆனா இருட்டுல யாருன்னு தெரியல. நானும் அவனை போய் பிடிக்க ட்ரை பண்ணேன். ஆனாலும் அவன் என்ன தள்ளி விட்டுட்டு தப்பிக்க ட்ரை பண்ணான். வேற வழி இல்லாம தான் அவனை ஷூட் பண்ற மாதிரி ஆயிருச்சு. நான் என்னோட தற்காப்புக்காகத்தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு ஹீரோட சீனியர் ஆபீசர் சொல்ல, இல்ல சார், நீங்க போய் சொல்றீங்க. நீங்க அந்த இடத்துல உங்களோட ஃப்ரெண்ட கொன்னுட்டான்னு கோவப்பட்டிருக்கீங்க. அதே காரணமா வச்சு அந்த ட்ரக் டீலரையும் நீங்க ஷூட் பண்ணி கொன்னு இருக்கிறீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்ட ஹீரோட சீனியர் ஆபீசர் காண்டாயிடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ வேலை பாக்குற டிவிஷன்ல ஹெட் ஆபீசரை பார்க்க போயிருப்பான். அவரும் ஹீரோவை பார்த்து, டேய் சும்மா சொல்லக்கூடாதுடா, இன்வெஸ்டிகேஷன்ல பின்னிட்டப்போ கண்டிப்பா உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நம்மளும் குஷியில துள்ளிக்கிட்டு இருக்கான். அப்படியே டைமும் போக ஈவினிங் டைம்ல ஹீரோவும், ஜப்பா மேலெல்லாம் செம்மையா வலிக்குதுப்பா, நல்ல ஒரு குளியலை போடுவோம் அப்படின்னு நம்மளும் பாத் டப்க்கு குளிக்க போறான். பாத் டப்க்கு போன ஹீரோவும், சிலிண்டர காற்று வந்ததோ அப்படின்னு குதூகலமா பாத் டப் எடுத்துக்கிட்டு இருக்கான். நேரம் பார்த்து வெளியில ஒரு ரெட் கலர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு தலையில ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு ஒரு பைக் ரைடர் ஹீரோவை பாக்குறதுக்காக வாரான். உள்ள இருக்கிற ஹீரோவும் அந்த ரைடரை லைட்டா பாத்துறானா. டேய் யாருப்பா நீனு அப்படின்னு ஹீரோ கேட்க அந்த பைக் ரைடரும் பாட்டப்புளுக்கு வர ஹீரோ நல்லாவே பயந்துடுறானா. உள்ள வந்த அந்த ரைடரும் ஹீரோவை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்மளும், ஏ யார்டா நீ எதுக்குடா என்ன அடிக்கிற அப்படின்னு கதற, அதெல்லாம் பைக் ரைடர் கேக்குற மாதிரி இல்ல, சும்மா புல்லுக்கட்டை தூக்கி வீசுற மாதிரி ஹீரோவை தூக்கி வீசின்னு வீசி புடுறானா. நம்மளால அடி தாங்க முடியல. டேய் அடிக்கிறதும் தான் அடிக்கிறோம், சொல்லிட்டு அடிடா அப்படின்னு நம்மளால தரன்னு ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட எடுத்துக்கிட்டு போய் அந்த ரைடர் ஒரு கிக்கு கொடுப்பான் பாருங்க.
நம்மால அங்கனைக்கே மயங்கி ஸ்விம்மிங் பூலுக்கே விழுந்துருவாப்புல. அப்படியே பேட் அண்ட் கிரேசின்னு டைட்டில் போட்டு இந்த டிராமாவையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பொண்ணு அவங்களோட அம்மாவை காணோன்னு நோட்டீஸ் போர்ட்ல நோட்டீஸ் ஒட்டிக்கிட்டு இருக்காளா. அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. இவரோட பேர் ஆபீசர் ஓ. இந்த பொண்ணை பார்த்து பரிதாபப்பட்ட ஆபீசர் ஓவும் நேரா கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி அந்த பொண்ணு பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிருக்கு. அவரும் அது யாரு சார் அப்படின்னு கேட்க ஒரு டிடெக்டிவ் ஆபீசரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கை காட்டுறாங்க. இந்த ஆபீசர் ரோவும் அந்த டிடெக்டிவ் கிட்ட போய் என்னதான் சார் ஆயிடுச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரா. அந்த டிடெக்டிவும் இந்த கேஸ் அப்படியே விட்டுருப்பா, அந்த பொண்ணோட நடத்த சரியில்லை, அந்த பொண்ணு ஒரு பார்ல தான் வேலை பாக்குறா, தன்னோட பொண்ணையே ஒழுங்கா கவனிச்சுக்கிற மாட்டா, இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன், நீ இந்த கேஸ்ல தலையிடாம இருப்பா அப்படின்னு சொல்ல. ஆனாலும் ஆபீசர் ரோக்கு அந்த குட்டி பொண்ணை பார்த்ததும் மனசு வரவே மாட்டேங்குது. அப்படியே சீனை கட் பண்ணா நம்மாலும் அவன் தங்கியிருந்த ஹோட்டல்ல போய் சண்டை போடுறான். டேய் என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க, வந்தது யாருன்னு கூட தெரியலடா, குளிக்கும் போது கும்மாங்குத்து குத்திட்டு போயிட்டான், அடிச்சாலும் பரவாயில்ல, எதுக்குத்தான் அடிக்கிறான்னு சொல்லாம கொள்ளாம மிதின்னு மிதிச்சு புட்டான்டா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோவும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குறவரும் அந்த ஹோட்டலோட பாஸ்க்கு கால் பண்ணி இத பத்தி சொல்றானா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சார் உங்க காசை ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டாங்க சார் அப்படின்னதும் நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு போன் கால் வருதா. ஹீரோவும் போன் அட்டென்ட் பண்ணி இந்தா இப்பவே வாரேன் மச்சான் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஹீரோ வந்து ஏன்பா அந்த காசை ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லல, காசை கொடுப்பா அப்படின்னு அந்த இடத்துல காசையும் வாங்கிட்டு அங்கிருந்து புறப்படுறான் நம்மாலு. அப்படியே சீனை கட் பண்ணா ஆபீசர் ஓவும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட கதைச்சுக்கிட்டே வராரு. ஏமா உன்னோட அம்மாவை பத்தி சொல்லுமா அப்படின்னு ஆபீசர் ஓ கேட்க, என்னோட அம்மா ஃபாரின்ல வேலை பாக்குறாங்க அங்கிள், வாரம் வாரம் வீக்கெண்ட் ஆனா என்ன பார்க்க வந்துருவாங்க, இப்ப அவங்கள காணும் அங்கிள், கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்களா அங்கிள் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்க, குட்டிமா கண்டிப்பா உன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சு தாரேமா ப்ராமிஸ் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணுக்கு பேக் எல்லாம் மாட்டி அங்க இருந்து கூட்டு போறாரு ஆபீசரோ. அடுத்த பக்கம் ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வரானா. அங்க அவனோட இன்னொரு சீனியர் ஆபீசர் ஒரு ஃபாரின் கார்ல வந்து இறங்குறாரு. ஹீரோவும் அந்த ஃபாரின் காரை பார்த்துட்டு என்னப்பா புது கார் போல இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்க, அட ஆமாடா என்னோட பையனோட பர்த்டேக்கு வாங்கினேன்டா, நீயும் இப்படி எவ்வளவு நாளைக்கு ஒண்டி கட்டையா இருக்க போற, ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சீனியர் ஆபீசர் சொல்ல, ஹீரோவும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு அந்த ஆபீசரும் ஹீரோவை பார்த்து கோட் சூட்டோட எங்க ராசா போற அப்படின்னு கேட்க, ஆமா மச்சான் இது எனக்கு ஒரு குட் நியூஸா இருக்க போகுது, சில நேரம் அது உனக்கு பேட் நியூஸா கூட இருக்கலாம்டா அப்படின்னு ஹீரோ கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்மாலும் அவரோட செக்ஷன் ஹெட் கிட்ட போய் பேசுறாரு. ஏன்யா நீ எல்லாம் என்னோட பாசாயா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கேஸ சால்வ் பண்ணா நீ என்னோட ப்ரொமோஷனை நேத்து வந்தவனுக்கு தாரவாத்து கொடுத்துருக்க, இதெல்லாம் ரொம்பவே அநியாயம்யா, என்னோட சாபம் உன்ன சும்மா விடாது பாத்துக்கோ அப்படின்னு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட பாசும் டேய் நான் என்னடா பண்றது, அவன் கமிஷனரோட ஆளுடா, நானும் எவ்வளவோ பேசி பாத்துட்டேன்டா, ஆனாலும் கமிஷனரு அவரோட மருமகனுக்கு தான் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாருடா அப்படின்னு சொல்ல நம்மால காண்டுல கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா ஆபீசர் ஓ இருக்காரு இல்லையா, அவரும் அந்த குட்டி பொண்ணோட அம்மா இருந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு அங்க விசாரிக்கலான்னு போறாரு. வேற வழி இல்லாம ஆபீசர் ரோவும் அங்க இருக்கிற நோட்டீஸ் போர்ட்ல போய் இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட நோட்டீஸா ஒட்டி வைக்கிறாரு. அத பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு பொண்ணும் இந்த பொண்ணா அப்படின்னு ஷாக்காக ஆபீசர் ரோவும் இவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரா. அட என்னோட பக்கத்து வீட்டு தான்ப்பா அப்படின்னு வீடையே காட்டிடுறாங்க. ஆபீசர் ரோவும் அங்க போய் பார்க்க அந்த பொண்ணோட ரூம் மூடி இருக்கு. வேற வழி இல்லாம ஆபீசர் ரோவும் ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு வந்து அந்த டோர் லாக்கையும் ஓபன் பண்றாரு. இது எல்லாத்தையும் அந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி ஆபீசரும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பானா. இத பத்தி அவன் யாருக்கோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட போட்டோஸ் இருக்கு, அந்த பொண்ணோட அம்மாவோட போட்டோஸும் இருக்கு. ஆபீசர் ரோவும் அந்த ரூமையே செக் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பாத்ரூமையும் செக் பண்ணலான்னு போறான். ஆனாலும் அந்த பாத்ரூம் ஃபுல் கிளீனா வச்சிருக்காங்க. இத பார்த்து ஆபீசரோக்கு சந்தேகம் வந்துருது. அதனாலயே ரொம்ப டீப்பா செக் பண்ணி பாக்குறாரா. அங்க தண்ணி அவுட் ஆகுற இடத்துல ஒரு பொண்ணோட முடியும் இருக்கு, அந்த முடியில ரத்த கரையும் இருக்கு. இத ஆபீசர் ரோவும் கண்டுபிடிச்சிடுறாரா. அந்த இடத்துக்கு அவசரமா அந்த டிடெக்டிவ் டின்றவரு வராரு. ஆபீசர் ரோவும்
டிடெக்டிவ் கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லலாம்னு போக அந்த டிடெக்டிவ் என்ன நினைச்சான்னு தெரியல ஆபீசர் ரோவை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடறான். அடுத்த பக்கம் ஹீரோவும் அவனோட பாஸ போய் பாக்குறான். பாஸும் இந்தாடா சாக்லேட் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்க, ஏயா என்னோட ப்ரொமோஷனை புடுங்கிட்டு இப்போ சாக்லேட் குடுக்குறியா சாக்லேட் அப்படின்னு மூஞ்ச திருப்பிக்கிறான் ஹீரோ. ஹீரோவோட பாஸும் சரி சரி கோவப்படாதடா, உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னதும் நம்மளும் என்னது ப்ரொமோஷனா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு ரொம்பவே முன்முறமா இருக்கான். அப்ப ஹீரோவோட பாஸும் நம்ம அசம்பிளி மேன் இருக்காரு இல்லையா, அவன் கூடவே வேலை பாக்குற ஒரு டிடெக்டிவ் இருக்கான். இந்த முறை அந்த டிடெக்டிவ் ஏதோ தப்பு பண்ணிட்டான் போலடா, நீ என்ன பண்ற, அந்த டிடெக்டிவ இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வர, அப்படி நீ வெளியே கொண்டு வந்துட்டனா உனக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்ம்டு அப்படின்னதும் நம்மளும் இது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். நம்மளும் நேரா அசம்பிளி மேனை போய் பாக்குறான். அசம்பிளி மேனுக்கு எப்படி எல்லாம் ஐஸ் வைக்க முடியுமா அப்படி எல்லாம் ஐஸ் வைக்கிறான் நம்மளு. சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார், எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க சார், எதை வேணாலும் நான் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்றான் ஹீரோ. அசம்பிளி மேனும் அட போப்பாங்கிட்டு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு நீ அந்த கேஸ மட்டும் எனக்கு முடிச்சு கொடு அப்படின்றாரு அசம்பிளி மேன். சார் இனிமே அது உங்க கேஸ்ல சார், என்னோட கேஸ், நான் பாத்துக்கிறேன் சார், நான் அது உங்களுக்கு பக்காவா முடிச்சு கொடுக்கறேன் அப்படின்றான் ஹீரோ. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் அவனோட அம்மாவை போய் பாக்குறான். ஹீரோவோட அம்மாவும் ஒரு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏமா இப்பதாம்மா உனக்கு ஆபரேஷன் நடந்து முடிஞ்சு, அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறான்ல அப்படின்னு ஹீரோ திட்டுறான். அதுல என் ஹீரோவோட தம்பி, அம்மா 10 பைசா கையில இல்லாமா அன்னைங்கிட்ட ஒரு லம்பா கணக்க வாங்கி கொடுக்கறியா அப்படின்னு தம்பியும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு வெக்கமே இல்ல அப்படின்னு ஹீரோவோட அம்மாவும் தம்பிய அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்பி ஆபீசர் ஓவ பாக்குறதுக்காக போறாரு. ஹீரோக்கு ஓவ பார்த்ததுமே விளங்கிறது அந்த டிடெக்டிவும் செம்மையா ஆபீசர் ஓவ அடிச்சிருக்கான்னு. ஆபீசர் ஓவும் ஹீரோக்கு வணக்கம் வைக்கிறானா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆபீசர் ஓவ கூட்டு போய் தனியா பேசுறான். ஏன்பா அந்த பொண்ணு வீட்டுக்கு நீ ஏன்பா போன அப்படின்னு ஹீரோ ஓ கிட்ட கேட்க, அந்த பொண்ணோட லாஸ்ட் லொகேஷன் அதுதான் சார், அதுதான் பாக்கலான்னு போனேன் அப்படின்றாரு ஆபீசரோ. ஏன்பா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஹீரோ கேட்க, சார் அந்த பொண்ணு எனக்கு தெரியாது சார், ஆனா அவங்களோட குட்டி பொண்ணு எனக்கு தெரியும், அந்த குட்டி பொண்ணு தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சா, அதுதான் நான் ஹெல்ப் பண்ணலான்னு போனேன் சார் அப்படின்றாரு ஆபீசரோ. ஏன்பா யாருன்னே தெரியாத பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ண போயிருக்கல அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அது என்னோட கடமை தானே சார், ஏன்னா நான் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கொஞ்சம் தெனாவட்டா சிரிச்சிட்டு, ஏன்பா நீ போலீஸ்னா நான் யாரு மீன் விக்கிறவனா, நான் உன்னோட சீனியர் ஆபீசர் மறந்துட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்க, சார் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு சார், இப்ப ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றான் ஆபீசரோ. இன்னும் இல்ல ரத்தம் இல்ல, அதுதான் ரொம்ப ஓவரா துடிக்கிற, எங்களை எல்லாம் பார்த்தா விளையாட்டா தெரியுதா உனக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். சார் அந்த பொண்ணோட வீட்டுல ரத்தக்கரை இருந்ததை நான் பார்த்தேன் சார் அப்படின்னு ஆபீசரோ சொல்ல ஹீரோவும் என்னடா சொல்ற ரத்தமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவை நேரா கூட்டு போய் அந்த பொண்ணோட வீட்லயும் காட்டுறான். ஆனாலும் இந்த டைம்ல அந்த இடம் ரொம்பவே கிளீனா இருக்கு, ஒரு சின்ன ரத்தக்கரை கூட அந்த இடத்துல இல்லையா. இல்ல சார் இந்த இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, டேய் பகல் கனவுதும் கண்டியாடா, எதுக்குடா இப்படி என்ன அலைய வைக்கிற அப்படின்னு ஹீரோ காண்டாகுறான். ஆனாலும் ஆபீசரோ இந்த கேஸ் விஷயத்துல ரொம்பவே உறுதியா இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் அந்த டிடெக்டிவ போய் சந்திக்கிறான். ஆனாலும் அந்த டிடெக்டிவ், என்னப்பா என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்ற, என்னால எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு திமிரா பேசுறான். ஹீரோவும் சார் உங்க மேலேயும் தவறு இருக்கு சார், எதுவா இருந்தாலும் ஒரு போலீஸ் ஆபீசரை நீங்க அடிச்சிருக்க கூடாது, அதனால ஒரு மன்னிப்புல கேட்கலாம்ல அப்படின்றான் ஹீரோ. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னால மன்னிப்பு கேட்கவே முடியாது, உன்னால என்ன முடியுமோ நீ பண்ணிக்கோடா அப்படின்னு டிடெக்டிவும் கொஞ்சம் திமிரா பேச ஹீரோவுக்கு காண்டாகிரும். சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறான். என்னடா இதுன்னு குழம்பி போயிருக்கிற ஹீரோவும், இந்த ஆபீசர் ரோக்கு தேவையில்லாத வேலை, இப்ப பாரு நானும் இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஆபீசரோட ஃப்ரெண்டு கிட்ட ஆபீசர் ஓவ பத்தியே தப்பா பேசுனதும் ஓவோட ஃப்ரெண்டுக்கு காண்டாயிருது. ஏண்டா அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும், அவன் ரொம்பவே நேர்மையான பையன்டா, இதுக்கு மேல அவனை பத்தி தப்பா பேசினா இந்த டம்பலை தூக்கி தலையிலயே போட்டுருவேன் பாரு அப்படின்னு ஹீரோ கூட சண்டைக்கு போறாரு அவரு. டேய் முத அந்த டம்பிள் ரெண்டையும் தூக்கி வெளியில போடுடா, பாக்கவே சகிக்கல அப்படின்றான் ஹீரோ. என்னடா சொன்ன, இது ரெண்டுமே என்னோட குட்டி பேபிஸ்டா, இத எப்படி நான் தூக்கி வெளியில போட முடியும் அப்படின்னு கத்துறாரு அவரு. நம்மாலும் இதாடா குழந்தை உனக்கு அப்படின்னு டம்பிள்ஸ ஹீரோ தூக்க போக அது செம்ம பாரமா இருக்கு, டம்பிள்ஸோடய நம்மால கீழே விழுந்துடுறான். ஐயோ சாகடிக்கிறாங்களே என்னைய அப்படின்னு காண்டாகிறானா ஹீரோ. அடுத்த பக்கம் ஆபீசரோ மறுபடியும் அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போறாரு. அந்த குட்டி பொண்ணு சொல்லிருக்கோம், என்னோட பர்த்டேக்கு அம்மா ஸ்பெஷலா ஒரு டெடி பொம்மைய எனக்கு வாங்கி தந்தாங்கன்னு,
ஆபீசர் ரோவும் அந்த டெடி பொம்மைய அங்க பாக்குறாரு. நேரம் பார்த்து பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆண்டி அங்க வராங்க. ஆபீசர் ரோவை பார்த்து அந்த பொண்ணை பத்தி முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போறாங்க. ஆபீசர் ரோவும் நம்பி உள்ள போறாரு. நேரம் பார்த்து வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. ஆபீசர் ரோவும் வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியில போய் பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வராரு. வீட்டுக்குள்ள இருந்த அந்த ஆண்டியும் போன் ரெக்கார்டர் ஆன் பண்ணிக்கிட்டு ஆபீசர் ஓ அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாரு. மொத்தமா பிளேட்டை மாத்திடுறாங்க. ஆபீசர் ரோக்கு என்ன செய்யறதுன்னு இப்ப புரியல. நேரம் பார்த்து அந்த பில்டிங்கோட வாட்ச்மேன் அங்கனைக்கு வந்துடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா ஆபீசர் ரோவை கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஆபீசர் ரோவும் சார் நான் ஒரு தப்புமே பண்ணல சார் அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்ல அங்க இருக்கிறது ஆபீசரோட ஃப்ரெண்ட் இல்லையா. டேய் எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி, நீ ரிலாக்ஸ் ஆகுடா, எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றாரு அவரோட ஃப்ரெண்டு. அடுத்த பக்கம் ஹீரோவும் அந்த ஆண்டிய போய் ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்றாரு. அந்த ஆண்டியும் நடக்காத ஒரு கதைய நடந்த மாதிரி அப்படியே ஒப்பிக்கிறாங்க. இத கேக்குற ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது இந்த அம்மா நல்லா உருட்டுதுன்னு. ஹீரோ டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி ஏன் சார் நடிக்கவே தெரியாத ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து நீங்களே மாட்டிக்காங்க சார், இதுக்கப்புறம் இது மாதிரி வேலை எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்படியே டைமும் போக நைட் டைம்ல ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்றாரு. ஆனாலும் ஹீரோக்கு ஆபீசர் ஓ சொன்னதே தான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதையே யோசிச்சுக்கிட்டே டிவி ஆன் பண்ணுனா அங்க அசம்பிளி மேனோட ஒரு நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளும் சரிடா கொஞ்சம் தூங்கலாம்ப்பா அப்படின்னு சோஃபாலே கொஞ்சம் தூங்குறானா. ஆனாலும் அந்த நேரம் பார்த்து ஹீரோவை பிடிச்சி யாரோ குழுக்குற மாதிரி இருக்கு. ஹீரோவும் எவன்டா அது அப்படின்னு கண்முழிச்சு பார்த்தா ஹீரோ அந்த இறந்து போன பொண்ணோட பாத்ரூம்ல இருக்கான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்ன தாண்டா நடக்குதுங்க அப்படின்னு தட்டு தடுமாறி எழுப்பி நிக்கிறாரா. அந்த பாத்ரூமே அப்படியே ப்ளூ கலரா இருக்கு. அப்ப ஹீரோக்கு அந்த பாத்ரூம்ல அங்கங்க ரத்த கரைகள் இருக்கிறது ஹீரோக்கு தெரியுது. அடுத்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்மளோட பைக் ரைடர் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கான். இத பார்த்த ஹீரோவும் மறுபடியும் வண்டியாட என்ன அடிக்க, இந்த முறை உனைய நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு பைக் ரைடரை ஹீரோ அடிக்க போறான். ஆனாலும் பைக் ரைடர் யாரு, ஹீரோக்கு ஒரே உதத்தான் குடுக்கறான். ஹீரோ மல்லாக்க போய் கீழே விழுறானா. ஆனாலும் ஹீரோ இன்னைக்கு நான் உன்னை விடுற மாதிரி இல்ல அப்படின்னு பைக் ரைடர் பின்னாடியே துரத்த ஆரம்பிக்கிறான். ஆனா பைக் ரைடர் யாரு, பைக்ல ஏறி சிட்டா பறந்துடுறான். ஆனாலும் நம்மாலே விடலையே, நீ எங்க போனாலும் இன்னைக்கு விட மாட்டேன்டா அப்படின்னு பின்னாடியே துரத்திக்கிட்டு போறாரு. ஹீராவும் சந்தா ஓடுறான். டேய் நீ இன்னைக்கு எங்க போனாலும் விட மாட்டேன்டா அப்படின்னு. ஒரு கட்டத்துல எப்படியோ ஹீரோ பைக் ரைடர் முன்னாடியே போயிட்டு நின்றுறான். ஆனாலும் பைக் ரைடர் ஹீரோவை இடிக்கிற மாதிரி பைக்ல வந்துடுறானா. நம்மால நல்லாவே பயந்து போயிடுறான். ஹீரோவும் ஆன்னு கத்திக்கிட்டு ஓரமா ஒதுங்குறானா. டேய் ஏண்டா என்னோட உசுர வாங்குற அப்படின்னு ஹீரோவும் பதறிக்கிட்டே நிக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணா மறுபடியும் ஹீரோ வீட்ல இருந்து கண்முழிக்கிறான். டேய் என்ன தாண்டா நடக்குது இங்க, ஒன்னும் புரியலடா அப்படின்னு ஹீரோ தலைய பிச்சுக்கிறானா. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த டிடெக்டிவ் டியும் ஆபீசர் ஓ கிட்ட மன்னிப்பு கேக்குறான். ஆபீசர் ரோவும் வேற வழி இல்லாம அந்த மன்னிப்பையும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவை பார்க்க வந்த ஆபீசர் ரோவும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார் அப்படின்னு தேங்க்ஸும் சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு வர ஹீரோவோட ஃப்ரெண்டு ஏன் மச்சான் அவன் உனக்கா தேங்க்ஸ் சொல்லிட்டு போனா, இன்னும் நீ ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்கான் மச்சான் அப்படின்னு கலாய்க்கிறாரா. நீ என்னடா நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றான் ஹீரோ. அடுத்த பக்கம் ஆபீசர் ரோவும் அந்த குட்டி பொண்ணோட வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் அங்க ஒரு குட்டி டெடி பொம்மை இருந்துச்சு சார், அதை மட்டும் கொடுத்துருங்க சார் அப்படின்னு ஆபீசரோ கெஞ்சிரான். அங்க வேலை பாக்குறவங்களும் அடே யப்பா அது குப்பை தொட்டில போய் போட்டாச்சுப்பா, வேணா அங்க போய் பொறுக்கிக்கோ அப்படின்றாங்க. ஆபீசரும் வேற வழி இல்லாம போய் குப்பை தொட்டியும் கிளறி பாக்குறாரு. அவரோட நேரத்துக்கு அந்த டெடி பொம்மையும் அவருக்கு கிடைச்சிருது. ஆபீசரோ இந்த டெடி பொம்மையை எடுக்கிறத அங்க இருக்கிற வாட்ச்மேன் கவனிச்சிடறான். அடுத்த பக்கம் அசம்பிளி மேனை காட்டுறாங்க. இன்னைக்கு அவரோட பொண்ணோட பர்த்டே போல அத செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அசம்பிளி மேனோட வைஃபோட ஃப்ரெண்டு இப்படி கேமரா இருக்கிற டெடி பொம்மை ஒண்ண நான் கிஃப்டா கொடுத்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நம்மளோட அசம்பிளி மேனோட காதுல விழுந்துருது. இத கேட்டதுமே அவரோட மூஞ்சி ஏதோ மாறி போயிருதா. அப்பதான் அங்க என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணோட அம்மாவோட நம்ம அசம்பிளி மேனும் அன்னைக்கு நைட் நல்லா குடிச்சிட்டு அந்த குட்டி பொண்ணோட அம்மாவோட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல தான் தெரியாம அந்த அம்மாவை கொலையும் பண்ணிருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே அங்க இருந்த டெடி பொம்மையில இருந்த சீக்ரெட் கேமரால ரெக்கார்ட் ஆகிருக்கும். இதுதான் இப்ப அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. நைட் டைம்ல ஆபீசர் ரோவும் அந்த டெடி பொம்மையை எடுத்துக்கிட்டு நடந்து வராரு. நேரம் பார்த்து அவரை இடிக்கிற மாதிரி ஒரு மோட்டார் பைக் வந்துருதா. அவரும் அந்த இடத்துல ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுறாரு. ஆபீசர் ரோவும் தட்டு தடுமாறி எலும்பி நிக்கிறாரா. அப்பதான் கவனிக்கிறாரு அந்த டெடி பொம்மையில ஒரு கேமரா இருக்கிறத.
வீட்டுக்கு போன ஆபீசர் ரோவும் அந்த கேமரால இருக்கிற மெமரி சிப் எடுத்து அவரோட லேப்டாப்ல போட்டு பாக்குறாரு. அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. அந்த நடந்து வர சத்தத்தை வச்சு ஆபீசர் ரோ யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். ஆபீசர் ரோவும் அந்த வந்தவனை அடிக்கலான்னு போக, ஆனாலும் அவன் ஆபீசர் ரோவை அடின்னு அடிக்கிறான். வந்தது வேற யாரும் இல்ல, அந்த டிடெக்டிவ் தான். 2 பேருக்கும் செம்மையா சண்டை நடக்குது. அடுத்த பக்கம் ஹீரோவும் ஒரு கேப்ல ஏறி வந்துகிட்டு இருக்கானா, அடுத்த பக்கம் ஆபீசர் ரோவை அந்த டிடெக்டிவ் செம்மையா அடிச்சு அந்த மெமரி சிப்பையும் வாங்கிடுறான். இவனை சும்மா விட்டுட்டு போனா நமக்கே ஒல வச்சிருவான் அப்படின்னு ஆபீசரோட வீட மொத்தமா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு வந்துடுறான் டிடெக்டிவ். கேப்ல வந்த ஹீரோவும் அசதியில தூங்கிடுறானா. நேரம் பார்த்து ஹீரோ வந்த கேப் குலுங்குன்னு குலுங்குது. ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு தட்டு தடுமாறி எழுப்பி பார்க்க, வெளியில நம்ம பைக் ரைடரும் அந்த காரை புடிச்சு குலுக்குன்னு குலுக்கிட்டு இருக்கான். இத பார்த்த நம்மாலும் மறுபடியும் வந்துட்டியாடா அப்படின்னு பைக் ரைடரோட சண்டை போட போறானா. ஆனாலும் பைக் ரைடர் யாரு, ஹீரோவை லெப்ட் ரைட்டு வாங்கி புடுறானா. அடி தாங்க முடியாத ஹீரோவும் டேய் கொஞ்சம் வெயிட் பண்ணுடா ஒரே ஒரு கால் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ண போறாரு. ஆனாலும் பைக் ரைடர் சும்மா விடுவானா. ஹீரோட போனை பிடிங்க கீழே போட்டு அதுக்கு மேலேயே குதிச்சு போன் உடைச்சு போடுறானா. டே என்னோட போனையாடா உடைச்ச அப்படின்னு ஹீரோ செம்ம காண்டுல பைக் ரைடரை அடிக்க போறான். ஆனாலும் பைக் ரைடர் யாரு, நம்மால தவன்னு துவச்சு ஏதோ துண்டை இழுத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு பில்டிங்க்கு மேல இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஒரு பில்டிங்க்கு மேல ஹீரோவை கூட்டு போன அந்த பைக் ரைடரும் அங்க இருக்கிற ஒரு கதவை ஓபன் பண்றானா. அங்க இருந்து ஏதோ கேஸ் வெளியில வர மாதிரி இருக்கு. ஹீரோ அப்பதான் கண்ணை முழிச்சு பாக்குறான். அந்த ரூமே வெடிச்சு செதறது. உள்ள அந்த ரூமும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பைக் ரைடர் ஹீரோவை பிடிச்சி அந்த ரூமுக்குள்ள தள்ளி விட்டுறான். ஹீரோவும் சரி இன்னைக்கு சோழி முடிஞ்சு அப்படின்னு கொஞ்சம் எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி ஆபீசர் ரோ ரொம்பவே அடிபட்டு படுத்து கிடக்குறாரு. இந்த வீடு ஆபீசர் ஓவோட வீடு போல. உள்ள வந்த பைக் ரைடரும் என்னடா முழிச்சுக்கிட்டு இருக்க, அந்த பையனை காப்பாத்துடா அப்படின்றான். ஹீரோவும் டேய் என்ன காப்பாத்தவே எனக்கு வழி இல்லடா, இவனை போய் காப்பாத்த சொல்றியேடா, சரி காப்பாத்தி தொலைக்கிறேன் அப்படின்னு ஆபீசர் ரோவ எவ்வளவோ இழுப்பாட்ட பாக்குறாரு. ஆனாலும் ஆபீசர் ரோவால எந்திரிக்கவே முடியல. அங்கிட்டு நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதா. ஹீரோவும் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லுடா அப்படின்னு கத்துறான். அந்த பைக் ரைடரும் பக்கத்துல இருந்த ஜன்னல் விண்டோவை உடைச்சு இங்க இருந்து வெளியில பாய் அப்படின்னு ஹீரோவும் அதை பார்த்துட்டு எது இங்க இருந்து குதிக்க சொல்றியா, என்னால முடியாது அப்படின்றான். பைக் ரைடரும் வேற வழி இல்ல ராசா அப்படின்னு ஹீரோ அடுத்த பக்கம் திரும்பி பாக்குறான். வீட்டுக்குள்ள கேஸ் லீக் ஆகி அந்த இடமே பிளாஸ்ட் ஆக போகுது. வேற வழி இல்லாம ஹீரோவும் ஆபீசர் ரோவை இழுத்துக்கிட்டு அங்க இருந்து கீழே குதிச்சிடுறான். 2 பேரும் நேர போய் ஒரு காருக்கு மேல விழுவுறாங்க. கீழே விழுந்த ஹீரோவும் உயிரோட இருக்கேனா அப்படின்னு மெதுவா எழும்பி பார்க்க முன்னாடி வந்து நிக்கிறான் அந்த பைக் ரைடர். டேய் யாருடா நீனு அப்படின்னு ஹீரோவும் முழிச்சுக்கிட்டு இருக்கானா. அப்பதான் அந்த பைக் ரைடர் அவனோட ஹெல்மெட்டையே கலட்டி ஹீரோ கிட்ட நைஸ் த மீட் யூ மச்சான் அப்படின்னு ஒரு சிரிப்பான் பாருங்க. நம்மளுக்கு கொல்ல காண்டாகுது. நம்மளும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்முழிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட அம்மா ஏண்டா நீ சூப்பர் மேனா ஸ்பைடர் மேனா, பெரிய ஹீரோ மாதிரி அவ்வளவு உயரமான மாடியில இருந்து கீழே குதிச்சிருக்க அப்படின்னு அடின்னு அடிக்கிறாங்க. நம்மளும் போதும் நிறுத்துமா வலிக்குது, நானே அடிபட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட அம்மாவையும் அங்கிருந்து கூட்டு போயிடுறாங்க. அதுக்கு போறோம் நம்மாலு ஏன் மச்சான் நான் எப்படிடா இங்க வந்தேன் அப்படின்னு கேட்க, ஏண்டா அதே தாண்டா நானும் கேக்குறேன், நீ எப்படிடா இங்க வந்த அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டும் கேக்குறாப்ல. ஹீரோவும் தலை குழம்பி போயிருக்கான், என்ன தாண்டா நடக்குது இங்க அப்படின்னு. அடுத்த பக்கம் ஆபீசர் ஓவ காட்டுறாங்க. ஆபீசர் ஓவும் ரொம்பவே சீரியஸான நிலைமையில இப்ப ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. அடுத்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டும் மச்சான் டிபார்ட்மெண்ட்டே மாத்திட்டாங்க மச்சான், நம்ம ஏதோ பண்ண போய்தான் ஆபீசர் ரோக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு மொத்தமா கேஸ மாத்திட்டாங்க மச்சான். இத கேட்ட நம்மாலும் காண்டாகி என்னடா அவனுங்க விளையாடுறானுங்களாடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் மச்சான் இப்ப என்ன பண்றதுன்னே புரியலடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அது இல்ல மச்சான் யாருடா கம்ப்ளைண்ட் பண்ணது அப்படின்னு ஹீரோ கேட்க, ஏதோ ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணதாக சொன்னாங்க மச்சான் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோ அடுத்த நிமிஷமே கிளம்பி அந்த பொண்ணை பார்க்க போயிடுறாரு. ஹீரோ போய் என்னத்தான் ஆச்சுமான்னு விசாரிக்க அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது, நான் யதார்த்தமா தான் சார் மாடி பக்கம் வந்தேன், அப்ப ரொம்ப ஸ்பீடா ஒரு வண்டி வந்து நின்றுச்சு, நானும் என்னடான்னு வாய பொழந்து பாத்துக்கிட்டு இருந்தேனா மேல் மாடியில ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்குள்ள இருந்து பெருசா ஒரு சத்தம் கேட்டுச்சு சார், நானும் வாய பொழந்து பாத்துக்கிட்டு இருந்தேனா அந்த ரூமே பிளாஸ்ட் ஆகி நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சார். இத கேட்டு ஹீரோவும் எம்மா நீ அதை பாத்தியாமா அப்படின்னு கேட்க, ஆமா சார் நானும் இங்க தான் நின்றுகிட்டு இருந்தேன், அத பார்த்ததுமே நான் ரொம்பவே பயந்துட்டேன் சார் அப்படின்னு. நம்மளும் அடுத்த பக்கம் ஏமா ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு நின்றுகிட்டு இருந்தானே அவனை பாத்தியாமா அப்படின்னு கேக்குறாப்புல. என்ன ஹெல்மெட்டா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க,
அட ஆமாமா, ஒரு பிளாக் கலர் ஹெல்மெட் போட்டு ஒரு ரெட் கலர் ஜாக்கெட் கூட போட்டிருந்தானே, நீ பாத்தியா அப்படின்னு ஹீரோ மறுபடியும் கேட்க, இல்லையே சார் நான் அப்படி யாரையும் பார்க்கலையே அப்படின்னுது அந்த பொண்ணு. சே, மிஸ் ஆயிட்டான் மச்சான் அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ண, அந்த பொண்ணும், ஏன் சார் நீங்க தான் அந்த மாடியில இருந்து கீழே குதிச்சிங்களா, செம்ம ஸ்ட்ராங்கான பாடி சார், உங்களுக்கு செம்ம ஃபிட்னஸா இருப்பீங்க போலயே அப்படின்னு அந்த மாய்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் வா மச்சான் கிளம்பலாம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த பக்கம் அசம்பிளி மேனும் அந்த குட்டி பொண்ணோட அம்மா பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த குட்டி பொண்ணோட அம்மாவும், நீ எப்பயும் சேஃபா இருக்கணும் செல்லம், அம்மா எப்பயுமே உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு அந்த வீடியோல பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்துட்டு அசம்பிளி மேனும் சிரிக்கிறானா. அப்ப பக்கத்துல இருந்த டிடெக்டிவும், சார் இந்த வீடியோவை பத்தி ஆபீசருக்கு ஒன்னும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்றான். அதுக்கு அசம்பிளி மேனும், ஏண்டா உன்னோட ஃபேஸ் அவன் பார்த்தானா அப்படின்னு கேட்க, ஆமா சார் அப்படின்னு டிடெக்டிவும் தலையாட்டுறான். இங்க பாருடா, இந்த கேஸ்ல மட்டும் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோ, உன்னாலையும் சரி என்னாலையும் சரி தப்பிக்கவே முடியாது அப்படின்னு காண்டாகிறாரு. அடுத்த பக்கம் நம்ம ஹீரோ ஆபீசர் ஓவ காப்பாத்தின வீடியோவை யாரோ நெட்ல ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஹீரோ அதை பாத்துக்கிட்டு இருக்கானா. அந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல ஹீரோவை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கானுங்க. இத பார்த்து நம்மளும் காண்டாயிருவாப்புல. ஏன் சார், நான் தான் அவனோட உசுரை காப்பாத்திருக்கேன் சார், ஆனாலும் இந்த பயப்புள்ளைய என்னைய திட்டிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க அப்படின்னு அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. ஏண்டா நாயே, அடுத்தவனுக்கு ஒண்ணுன்னா நீ கண்டுக்கவே மாட்ட, நீ போய் ஒரு உயிரை காப்பாத்தினா யாருடா நம்ப போறா, வேற யாரும் இல்ல நான் கூட நம்ப மாட்டேன் அப்படின்னு ஹீரோவோட சீனியர் ஆபீசரும் ஹீரோவை கலாச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பயும் நம்மால, இல்ல மச்சான் அந்த ஹெல்மெட் போட்டவன நான் பார்த்தேன்டா, என் கூடவே தான் இருந்தான், ஆனாலும் யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்கடா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அடுத்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு காண்டாயிருது. டேய் இதையே சொல்லி உசுர வாங்காதாடா, அப்படியே ஃப்ரீயா விடுறா அப்படின்றாரு அவரு. டேய் இல்ல மச்சான் நான் அவனை பார்த்தேன்டா, என் கண் முன்னுக்கே தான் இருந்தான் தெரியுமா அப்படின்னு நம்மளு காட்டு கட்டு கத்துறாப்புல. இல்ல மச்சான் எனக்கு ஒரு டவுட்டுடா, ஒருவேளை ஆபீசர் ரோபும் குட்டி பொண்ணோட அம்மாவும் ஃப்ரெண்டா இருக்கலாமா, அவங்க ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பைக் ரைடர் வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டும், மச்சான் சத்தியமா என்னால முடியலடா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, நீ வேணா அவரை போய் மீட் பண்றியா மச்சான் அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லி அந்த டாக்டரை போய் பாக்குறாரு. டாக்டரும், என்னப்பா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க, சார் என்னோட கண்ணுக்கு ஒருத்தன் தெரியறான் சார், பிளாக் கலர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ரெட் கலர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு என்னோட உசுர வாங்குறான் சார், ஆனாலும் அவன் மத்தவங்களோட கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறான் சார். டாக்டரும், என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்க, அட அதுதான் சார், பிளாக் கலர்ல ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ரெட் கலர்ல ஜாக்கெட் போட்டுக்கிட்டு ஒருத்தன் வாரான் சார், ஆனாலும் அவன் என்னோட கண்ணுக்கு மட்டும் தான் சார் தெரியறான், மத்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு மறுபடியும் ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிடறான். டாக்டரும் அடா பாவியலா, போயும் போய் இப்படி ஒரு கிறுக்கு பைத்தியம் கிட்ட மாட்டி விட்டீங்களேடா அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்படின்னு புலம்பிக்கிட்டே டாக்டரும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு, மச்சான் உன்னை வந்து தயவு செஞ்சு கூட்டு போடா அப்படின்னு மெசேஜ் பண்றாப்புல. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற ஹீரோவை பார்த்து, சார் இதெல்லாம் உங்களோட மனசுல தோன்ற ஒரு இல்யூஷனா இருக்கலாம் சார் அப்படின்னு டாக்டர் சொல்ல, அட யாரு டாக்டர் நீங்க, நான் தான் சொல்றேன்ல சார், ஒரு பிளாக் கலர் ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் என் கண்ணுக்கு தெரியறான் சார் அப்படின்னு ஹீரோ மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிடறான். டாக்டரும், யாருப்பா நீ, பார்த்தா நல்லா படிச்ச பையன் மாதிரி தெரியற, இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருப்பியா, இதெல்லாம் உனக்கு தோன்ற ஒரு இல்லூஷன்பா அப்படின்றாரு அவரு. யோ டாக்டரு, கொன்றுவேன் பாத்துக்கையா உன்னைய, இங்க பாரு எனக்கு அடிபட்டு காயமாயிருக்கு, இதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு ஹீரோவும் அவனோட காயத்தை காட்டி புலம்ப ஆரம்பிச்சிடறான். ஏன்பா இப்படி படுத்துற, நீ பாத் டப்ல அரை தூக்கத்துல போய் இடிச்சு புண்ணா இருக்க போகுதுப்பா, உனக்கு சரியா தூக்கம் வரலன்னா இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ போட்டுக்கோ அப்படின்னு டாக்டரும் ஸ்லீப்பிங் டேப்லெட்டை ஹீரோக்கு கொடுக்கறாப்புல. அடுத்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோக்கு கால் பண்ணி, மச்சான் முக்கியமான ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன்டா, கொஞ்சம் வாரியா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோவும் போய் அவரோட ஃப்ரெண்ட பாக்குறாப்புல. அப்படி என்னன்னா, ஆபீசரோ மறுபடியும் அந்த குட்டி பொண்ணோட வீட்டுக்கு போன விஷயம் ஹீரோக்கு இப்ப தெரிய வருது. ஹீரோவும், அட யாருடா இவன், எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டான் போல அப்படின்னு காண்டாகிறாப்புல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கும் போய் பாக்குறாங்க. என்னதான் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அங்க போய் பார்த்தாலும் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் தான் இப்ப ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அதனால ஹீரோவும் அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட ஆபீசரோட போட்டோவை காட்டி, இவர் இங்க வந்தாராப்பா, நாங்களும் போலீஸ் தான் அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஆமா சார் வந்தாரு,
ஒரு பொம்மைய பத்தி விசாரிச்சாரு சார் அப்படின்னு அங்க ஒர்க் பண்றவங்களும் சொல்ல, சடனா ஹீரோவும் அங்க இருக்கிற பாத்ரூம போய் செக் பண்றான். அப்ப அன்னைக்கு ஹீரோ வந்து அங்க விழுந்து கிடந்தது. அந்த ரூமே ப்ளூ கலரா இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோவும் அப்ப புரிஞ்சுக்கிறான், நாம அன்னைக்கு பார்த்ததெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் இல்லூஷன் கிடையாதுன்னு. வெளியில வந்த ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, மச்சான் என்னடா இந்த கேஸ் இப்படி இழுக்கடிக்குது அப்படின்னு ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருந்த டோர்ல அந்த குட்டி பொண்ணு ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருக்கும் இல்லையா, அவங்களோட அம்மா காணோன்னு. அந்த நோட்டீஸ ஹீரோ பாக்குறான். அத பார்த்ததுமே ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்பி போய்கிட்டு இருக்கானா, அப்பயும் அந்த குட்டி பொண்ணு அந்த பொண்ணோட அம்மா விட்டு நோட்டீஸ ரிமூவ் பண்ண விடவே மாட்டேங்குது. நேரம் பார்த்து அந்த பக்கமா போன ஹீரோ இத கண்டுறானா. ஹீரோவும் போய், இந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ஹீரோ. அந்த குட்டி பொண்ணும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு, ஏன் அங்கிள் நீங்களும் போலீஸா அப்படின்னு கேக்குது. ஏமா என்ன பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையோ அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. நீங்க சரி என்னோட அம்மாவை கண்டுபிடிச்சு தருவீங்களா அங்கிள் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்க, யாருக்குமா தெரியும் அப்படின்றான் ஹீரோ. அந்த குட்டி பொண்ணும், அப்போ கண்டுபிடிக்க முடியாத அங்கிள் அப்படின்னு மறுபடியும் கேக்குது. ஹீரோவும் தெரியலையே பாப்பா அப்படின்றான். அப்ப அந்த குட்டி பொண்ணும், அங்கிள் இந்த செயினை ஆபீசர் ரோக்கு கொடுத்துறீங்களா அப்படின்னு ஒரு குட்டி செயினை ஹீரோக்கு கொடுக்கறா. ஹீரோவும் அதை வாங்கிக்கிறான். ஆனாலும் அந்த குட்டி பொண்ணை பார்த்ததும் ஹீரோக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. ஆபீஸ்க்கு போன ஹீரோவும் ரொம்பவே முன்முறமா இந்த கேஸ பத்தி மொத்த டீடைல்ஸையும் எடுக்க ஆரம்பிக்கிறான் ஹீரோ. மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் ஒண்ணு விடாம செக் பண்ணு மச்சான் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டுக்கும் சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே டைமும் போகுது. ரெண்டு பேரும் தூங்காம ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் ஃப்ரெண்ட பார்த்தா அவரோட கண்ணு மொழியெல்லாம் வீங்கி போயிருக்கு. பயபுல உசுர வாங்குறாயா அப்படின்னு கடுப்பாயிக்கிட்டு அவரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நேரம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருது. மச்சான் இங்க வந்து பாருடா அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோவும் போய் பாக்குறான். அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு வேன் வந்து அன்னைக்கு நிக்கிறது நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத பார்த்த ஹீரோவும் டக்குன்னு கால் பண்ணி அந்த வேனோட ஃபுல் டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி பாக்குறான். ஹீரோ அந்த வேனோட நம்பருக்கு கால் பண்ணி வந்தா அந்த போன் நம்பர் அவுட் ஆஃப் ஆர்டர்னு காட்டுது. ஹீரோக்கு இதனாலே சந்தேகம் வந்துருதா. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோ அந்த வேனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிடுறான். அந்த இடத்தையே மொத்தமா செக் பண்ணிட்டு ஹீரோவும் அங்க இருக்கிற ஆபீஸ் உள்ளுக்கு போனா அங்க ஒரு ஜப்பனீஸ் பையன் உள்ள உட்கார்ந்துருக்கான். ஓனர் வெளியில போயிருக்கான் சார் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, ஹீரோவும் சரி நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மேல மாடிக்கு போறானா. இந்த சான்ஸ பயன்படுத்தி அந்த ஜாப்பனீஸ் பையனும் அங்க இருக்கிற மோட்டார் பைக் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். ஹீரோவோட ஃப்ரெண்டும் மச்சான் அவன் தப்பிச்சு போறான்டா அப்படின்னு வெளியில இருந்து கத்த, ஹீரோவும் மச்சான் அவனை புடிடா அப்படின்னுகிட்டு ரெண்டு பேரும் அந்த பையனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த ஜப்பனீஸ் பையன் மோட்டார் பைக் எடுத்துக்கிட்டு சிட்டா பறந்துடுறான். இதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த பாட்டுல பாக்கலாமா? மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. See you next video guys.